அதே குணங்களை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஆழ்ந்த இருள், ஆழமான அமைதி, சுகமான நிம்மதி, அந்த குணங்களையே தியானம் பண்ணுங்க. அந்த இருளையே தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண என்ன ஆகும்? தூங்குகின்ற அதே உணர்வுக்கு போவீங்க. ஆனா கான்சியஸா போயிட்டு அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வோடையே தூங்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வு கலையாம வெளியில வருவீங்க. இப்ப சாதாரணமா நீங்க முழிச்சப்பறம் தான் தூங்கிட்டு இருந்தா தெரியும். உங்களுக்கு தூங்கும் பொழுதே தெரியுமா? தெரியாது. தூங்கும் பொழுது தானே முழிச்சுப்பீங்க. தூங்கும் பொழுதே தெரியாது. கனவு காணும் பொழுது காணுவதாக உங்களுக்கு புரிஞ்சா முழிச்சுப்பீங்க. கனவுல இருந்து கனவு காண்றேன்ற எண்ணம் வந்த உடனே என்ன ஆகும்? கனவை கலைஞ்சு போயிடும். அது தூங்கிட்டு இருக்கிறேன்ற எண்ணம் வந்த உடனே என்ன ஆகும்? கலைஞ்சு போயிடும். அப்படி இல்லாம நீங்க அந்த உணர்வோடையே தூக்கத்துக்குள் விழுதல், அதை தான் துரிய நிலைன்னு சொல்லுவோம். இதுதான் துரிய நிலைன்னு